பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவித்த பிரதமருக்கு நிதிஷ்குமார் நன்றி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யும். பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூருக்கு வழங்கப்பட்ட பாரத் ரத்னாவிற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தற்பொழுது பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்திருக்கார். இது மட்டும் இல்லாமல் இந்த பாரத் ரத்னா விருது கிடைக்கப்பெற்றதற்கு பிரதமர் ஒரு முக்கியமான காரணம் எனவும், அது மட்டுமல்லாமல் கர்பூரி தாக்கூர் போன்றே தன்னுடைய குடும்பத்திலிருந்து யாரையும் அரசியலுக்கு தான் இன்ஸ்பயர் செய்யவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். இதனால் குடும்ப அரசியல் குறித்து தற்பொழுது நிதிஷ்குமார் மறைமுகமாக இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக அரசியல் வலையில் பறக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் நிதிஷ்குமாருடைய இந்த கருத்து மிகவும் முக்கியமாக பிரதமருக்கு அவர் முன்னுரிமை கொடுத்து வழங்கியுள்ள இந்த கருத்துக்கள் என்பது அவர் ஒருவேளை கூட்டணி மாறுகிறாரா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுப்பியுள்ளது. இன்று காலை முதலே பல்வேறு விவகாரங்கள் இந்தியா கூட்டணியில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் ஏற்கனவே மம்தா பானர்ஜி மேற்கு வங்க மாநிலத்தில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்தார். அதனையடுத்து தற்பொழுது நிதிஷ்குமாருடைய கருத்தும் தற்பொழுது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா கூட்டணியுடைய தொகுதி பங்கீடு மட்டுமல்லாமல் வேட்பாளர் தேர்வு என பல்வேறு விவகாரங்கள் இன்னும் நிலுவையிலேயே இருக்கும் நிலையில் இந்த ஒரு கருத்துக்கள் என்பது இந்தியா கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களானது கூறுகின்றன. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.